ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னா ஒரு கடும்பு பால் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்கில் செய்ய போகிறோம். ஸோ எல்லா டைமும் வந்துட்டு அந்த பால் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வட்டலப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு முட்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் வந்து உடச்சி சேர்த்தாச்சு. ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் ஆகிருக்கணும். ஸோ லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததும் சுகர் வந்து தேவைப்பட நீங்கள் சுகர் வந்துட்டு ஏலக்காய் ஆட் பண்ணி பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த கடும்பு பாலுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட் டேஸ்ட் கொடுக்குறது இந்த வெல்லம் தான். ஸோ இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய் வந்துட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 கப் மில்க் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டு ஆற வச்ச பாலை தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிகாஸ் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ மீடியமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக கடும்பு பாலுக்கு வந்துட்டு நட்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி நட்ஸ் ஆட் பண்ணுறேன். இனிமேல் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதும் இப்போ இந்த பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்திரத்தில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்குறேன். ஸோ வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இதில் வந்து தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம் போல் வேக வச்சாவே நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட் வேணுனாலும் போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக உள்ள இந்த மிக்ஸை வச்சுருங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் இருந்தாவே நல்லா ஸ்டீம் ஆகி குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நமக்கு வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்துட்டு சூப்பராக சாஃப்டாக வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. திரிஞ்ச பால் வந்து நமக்கு கிடைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெல்லம் போட்டு சாப்பிடும்போது தான் எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணலாம். பட் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும்.
ஸோ இதை நீங்கள் ஸ்லைஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எக்ஸாக்டாக வந்துட்டு திரிஞ்ச பால், கடும்பு பால்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த டேஸ்ட்டு போல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் அழகாக பார்க்கலாம். டாடா, பாய்.